viewers, welcome to Sangeeta's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதுல முழு கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. அப்புறம் 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதல போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதையும் அந்த நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. 2 தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் காரத்துக்காக. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. மசாலா ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படியே வந்து கொதிக்க விடுங்க. அப்புறம் 15லேருந்து 20 நம்பர் வரை முந்திரி வந்து இந்த மாதிரி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்க அந்த முந்திரியும் வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும். பன்னீர் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணுறப்போ உடஞ்சி வந்துடும். அதுக்காக கொஞ்ச நேரம் குக் பண்ணாலே போதும். இப்போ பன்னீர் வந்து பாதி குக் ஆனதும் நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே சேர்க்கறத விட ஒரு பேனில் வந்து லைட்டாக சூடு பண்ணால் அந்த இலை வந்து நல்லா அந்த முறுமுறுன்னு வந்துடும். அப்போ இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணலாம். இந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் கலரும் வந்து நல்லா மாறி இருக்கு. இப்போ கடைசியாக வந்து 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. கடைசியாக வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து அது ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்ததும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து கிளறி விடலாம். கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி நானுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.